தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. துதி ஜெயமுண்டு என்ற இந்த வர்ஷிப் சீரீஸில் அநேக தேவனுடைய மனிதர்களை கொண்டு கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இதற்காக பெரும் முயற்சி எடுத்த இம்மானுவேல் டிவிக்காக அந்த சார்ந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சங்கீதக்காரன் 87ஆம் சங்கீதத்தில் எப்படியாய் சொல்கிறார், ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நேரத்திலும் நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல நாம் ஒருமித்து இந்த சத்தம் கேட்கிற எந்த இடத்திலும் ஆவியானவர்களுக்கு உங்கள் இருதயத்தில் இடத்தை கொடுத்து அவரை உயர்த்துங்க. அவருடைய நல்ல நாமம், இந்த திவ்ய பிரசன்னம் உங்கள் இருதயத்தை, உங்கள் சூழ்நிலைமையை மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த சந்நிதியில் மோசே நின்றார், அந்த சந்நிதியிலே தாவீது நின்றார், தேவனுடைய பிரசனத்தில் கர்த்தர் இடைப்பட்டார். அவர் வாழ்க்கையில வெற்றியை கண்டார்கள். இப்பொழுது நம்ம ஜெபித்து, ஆண்டவரே இந்த நேரத்தில் எத்தனை பேர் பாரத்தோடு இதை கேட்க வந்திருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் உங்க சமூகம், மாற்ற வல்ல ஒரு மகிமையான கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்பாவும் சந்நிதியில் தான் ஆக மகிழ்ந்து களி கூறுவே, அப்பாவும் சந்நிதியில் தான் ஆக மகிழ்ந்து களி கூறுவேன். ஒரு வாஞ்சையோடு நான் எப்போது உம்மை காண்பேன். தகப்பனே, நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து, எஜமானனே என் இயேசு ராஜனே, எல்லாம் சேர்ந்து, எஜமானனே என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுங்களேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உண்மையா எல்லாரும் சேர்ந்து, உமக்காகத்தான் வாழ்கிறேன். தகப்பனே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனக்காக ரத்தம் சிந்தி பலியாகி என்னை மீட்பீரே. நினைச்சு பார்க்கிறோம்பா, பலியாகி என்னை மீட்பீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எங்க எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. சொல்லுங்கப்பா, என் எண்ணமெல்லாம் என் உங்க பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும், உங்களோட உறவாடணும். எஜமானனே 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 என் இயேசு ராஜனே. ஒரு தீர்மானத்தோடு உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. பவுல போல உயிர் வாழும் நாட்கள் எல்லாம்
எனக்காகத்தான் அழைத்தீரே உம் சேவைக்கே. என் குடும்பத்தை எங்களை அழைத்தீரே உம் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அன்பானவர்களே, என் வாழ்க்கையில டாக்டர்கள் கைவிட்டார்கள், மருத்துவர்கள் இவன் பேசவே முடியாது, உன் வாயில இனி வார்த்தை வராது என்று சர்டிஃபை பண்ண என்னை கர்த்தர் பேச வைத்தார். ஒரு பூசாரி குடும்பத்தில் என் தாயும் தகப்பனும் பிறந்தார்கள். விக்கிரக ஆராதனையில் தங்களை ஈடுபடுத்தினாலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார். அவர்கள் செய்த ஊழியத்தின் துவக்கத்தில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கட்டி ஒவ்வொரு மாதம் வந்து நான் பேசக்கூடாத அளவுகளில் ஒரு நிலைமையில் என்னுடைய 3.5 வயதில் டாக்டர்கள் தீர்மானித்து விட்டார்கள், this is the end of his speech. அவனால் இனி பேச முடியாது. ஆமென். எக்மோரில் இருக்கிற மருத்துவமனையில் சொன்னாங்க, பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனாலும் ஒரு சின்ன விசில் வைப்போம், இந்த பையன் பேசணும்னா அந்த விசில் ஊதுனா தான் சத்தம் வரும். நீங்கள் நினச்சி பார்க்கிறேன், கர்த்தர் என்னை பேச வைத்திருக்கிறார், என்னை பாட வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் என்ன உயர்த்தினவர், அந்த அற்புதத்தை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? அப்படியே கண்களை மூடி கர்த்தர் பாராட்டின எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். தாவீது சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் கர்த்தரை தொழுகை செய்வேன். அவர்கள் சொன்ன தீர்மானங்கள் அல்ல, என் கர்த்தர் வைத்த தரிசனத்துல இன்றைக்கு கர்த்தரனை பாட வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு வரை செய்து கொண்டிருக்கிறார். என் ஆத்துமாவை கர்த்தரை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறந்து விடாதே சொல்லுகிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்த நன்மை நிறைந்த உள்ளத்தோடு அந்த வார்த்தை அழகாய் சொல்லி அந்த வார்த்தையை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை உங்க வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்தாரே, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. கொஞ்சம் உணர்ந்து பார்த்து சொல்லாமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் எப்பயோ என் கதையை முடிச்சிருப்பாங்கப்பா, எப்பயோ என் கல்லறையில சிலுவை வச்சிருப்பாங்க, ஆனாலும் மீண்டும் ஒரு ஜீவனை தந்து என்ன வாழ வைத்தீரே, சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்தீரே, வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த நீங்க விசுவாசமா பாடுங்க, உங்க வாழ்க்கையில் நன்மை செய்வார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த நன்றி
நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சொல்லம்மா, நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தியே, இதுவரை எங்களை தள்ளாட விடவில்லையே. என் தகப்பன் தாங்கினே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இங்கு ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் இங்கு ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. அப்பனே நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவர். சொல்லுங்க, என் ஊழியத்துல என் குடும்பத்துல வல்லவராகவே இருந்தீங்களப்பா. இதயத்துல கையை வச்சு வல்லவர். என் கண்ணீரை கண்டீங்கப்பா, வல்லவரே. கண்ணீர்னு சொல்லமா, கண்ணீரை கண்ணீரையா. கையை பிடிச்சுங்கப்பா, காரம் பிடித்தீரையா. உங்களை கையை பிடிச்சு தூக்கினாரே. கண்ணீரை கண்ணீரையா ராஜா, காரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. பாடும்போது அவர் விடுதலையோடு விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றே பாட்டும் பாடி புயலின்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. பாட முடியாது என்ன பாட வச்சுங்களே. புகழ்கின்றே பாட்டும் பாடி புயலின்று ஓய்ந்தது, புதுராகம். உள்ளத்தின் ஆழத்திற்கு அப்பாவை பார்த்து நன்றி அப்பா நல்லவாரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்ல. இதுவரை நடத்தினார எபினேசராக நினைச்சு பார்க்கிறப்பா. வல்லவர் எபினேசர் சொல்லுங்க. எபினேசர் நீர் தானையா, இதுவரை உதவினீரே. குடும்பத்திலப்பா எபினேசர் நீர் தானையா, இதுவரை நடத்துறீங்கப்பா. இதுவரை உதவி என்னை கண்டு எல்லோரும் தானையா, என்னையும் கண்டீரையா. சொல்லுங்க, இந்த வார்த்தையை பாடும்போது எல்லோரும் தானையா. அந்த பார்வை உங்க மேல. என்னையும் கண்டீரையா. மீண்டும் அதே வார்த்தையப்பா, எல்லோரும் தானையா, என்னையும் கண்டீரையா. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா. Thank you Jesus for all the things you have done in our life. From the bottom of the heart, we render our thanks, O Lord. Appa வல்லவரே, என்றும் என்றும்
இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராஜா, நீரே ராஜா. நீங்க சேர்ந்து சொல்லமாப்பா. நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராட்சகன். நீங்க தான்ப்பா. நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றை காட்டிலும் நான் அவரை உண்மையா நேசிப்பேன். I love you more. எனது எல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனது எல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. எனது எல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன். என் வாழ்க்கையில் அநேக நேரம் குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லையோ என்ற ஒரு தனிமை. அநேக நேரம் why should I live this life? நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும்? என் தகப்பனார் ஒரு போதகர், ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்த என் வாழ்க்கையில் அநேக நேரங்கள் இந்த கேள்வி, why should I live this life? I'm not fit for this ministry. ஆனா ஆண்டவருடைய அழைப்பு, ஹல்லேலூயா, வசனத்துல வாசிக்கிறோம், மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் திடப்படுகிறார். இன்னைக்கு உங்களை திடப்படுத்துகிறார். இந்த சத்தியத்தை கேட்கும் போது, இந்த வார்த்தையை கேட்கும் போது உங்க இருதயத்தில் சிந்தித்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை இன்னும் கைவிடலை, அவர் என்னை இன்னும் நடத்துகிறார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. சங்கீதக்காரர் இப்படிதான் சொல்றார், அவர் நான் செய்த தப்பிதங்கள் என் பாவங்களுக்கு நிகராக அவர் சரியா என்னை தண்டிச்சிருந்தா நான் நிற்கவே முடியாது. ஆனால் அவருடைய இரக்கங்களினால, அவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால அவர் என் பாவங்கள் எல்லாம் பார்க்காதபடிக்கு அவருடைய சொந்த குமார ரத்தத்தினால என் பாவங்களை கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி, இந்த கிருபையினால, இரக்கங்களினால அந்த கெட்ட குமாரனை போல நம்ம தூரமா இருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, dear brothers and sisters, maybe your life may be far away from God. ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை இயேசு யார் என்று அறியாமல் இருக்கிற இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லாம் உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இயேசு என்னை நேசிக்கிறார். அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மதிப்பது அரிதுன்னு வாசிக்கிறானா, எனக்காக ஜீவனையே தந்தாரே, உங்களுக்காக ஜீவனையே தந்தாரே. வசனத்தில் வாசிக்கிற he died for me. அவர் எனக்காக மரித்தார், நான் அவருக்காக வாழ ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தேன், அவர் எனக்காக மரித்தார், நான் அவருக்காக வாழ்வேன். தீர்மானம் எடுத்து அவரை நோக்கி பார்த்த அந்த நாள் முதற்கொண்டு அந்த கரம் என்னை வெட்கப்படுத்தலை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில பெரிய ஒரு சாட்சி. ஒரு குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தோம், திருமணம் ஆகி டாக்டர்கள் சொல்லிட்டாங்க ஸ்கேன் எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும், நிறைய மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறது. வாழ்க்கையில் ஏண்டவரே உங்கள் ஊழியத்தை தானே செய்கிறேன் என்ற ஒரு பெரிய ஒரு விடாய்ப்பது போல ஒரு சூழ்நிலைமை. ஆவடியில் இருக்கிற ஒரு மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் என் மனைவியை கொண்டு அந்த ஸ்கேன் டாக்டரை பார்த்தோம். டாக்டர் மதியம் 2 மணிக்கு நீங்கள் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ்க்கு நான் போய் கொண்டிருக்கிற வேலையில் அவன் ஒரு 1/2 hour கழிந்து அந்த டாக்டரை விட்டு வெளியே வந்துட்டோம். நான் சென்று கொண்டிருக்கிற வேலையில்
ஒருவர் பலார்னு என்னுடைய கன்னத்தில் அறைந்தது போல நடந்த காரியத்தை அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது. யார் அடித்தான்னு பார்த்தா யாருமே இல்லை. ஒரே ஒரு சத்தம் என் காதுகளில் துடித்தது. நீ எனக்காக வாழ்கிறாயே, நான் உன்னை கைவிட்டுடுவேனா? நீ எனக்காக எல்லா இடங்களிலும் இயேசு இதை செய்வார்னு சொல்லுகிறாயே, நான் உனக்கு அதை செய்ய மாட்டேனான்ற சத்தம் மாத்திரம் என் காதுகளில் கேட்டது. திரும்பி பார்க்கிறேன், யார் என்னை அடித்தது? அடித்த வேதனை, அந்த இடம் முழுவதும் ஒரு சூடு, ஒரு உஷ்ணம் என் கன்னத்தை ஆட்கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் உணர்ந்து கொண்டேன், அது கர்த்தருடைய சத்தம். உடனே ஃபோன் எடுத்து என் மனைவிட சொன்னேன், இன்றைக்கு மாலையில் அந்த ஸ்கேனோட ஸ்கெடியூலை கேன்சல் பண்ணேன். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். என்ன சொன்னார்? எதுவுமே சொல்லலை. அதே மாதம், இந்த மாதத்தின் முடிவில் ஒரு அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் காத்திருந்தது. என் மனைவி கருவுற்றிருந்தால். இன்னைக்கு இந்த மாலை வேலை காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையிலும் இந்த சத்தத்தை, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், என் தெய்வம் நல்ல தெய்வம். என்னை வாழ வச்சவர் உங்களையும் வாழ வைப்பார். என்னை கைப்பிடித்து தூக்கினவர், சொன்னதை நிறைவேற்றுகிறவர், உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய வல்லவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. சகோதரன் அப்படியே கையை உயர்த்தி, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை. சொல்லி அந்த வார்த்தை நிறைவேற்ற, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரோ இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. அஜா, என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன், உங்க நாமத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, என்னையும் மட்டும் நடத்தி வந்தீங்க அந்த நல்ல கிருபைகளுக்காக, அந்த நல்ல இரக்கத்திற்காக, அப்பா, முடிவில்லாத உங்க அன்புக்காக ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிறேன். வேதாகமத்தில் கோரேஸ் என்று சொல்லுகிறதானே ஒரு மகனை நம்ம வாசிக்கிறோம். அவர் பிறப்பதற்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொன்னார். கோரேஸ், அவன் என் மெய்ப்பன், அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதே 45ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற முதல் வசனத்தில், அவனை நான் அபிஷேகித்திருக்கிறேன், அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது சொல்லுங்க, கோரேசின் ஆவி எனக்குள்ளே. அவர் இந்த காலை வேளையில் வாசல்களை திறப்பார். இதுவரை என் வாழ்க்கையில் திருமணம் ஆகவில்லை, குழந்தை பிறக்கவில்லை, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் இல்லை பிரதர் என்று வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகளை நீ விசுவாசிக்கிற இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படியாக வாசிக்கிறோம். ஆமென். மார்க்கில் இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். கர்த்தர் அவரை கொண்டு பெரிய அதிசயங்களை செய்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறோம், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளை, சொல்லுங்க, எனக்குள்ளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்குள்ளே கர்த்தர் பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே
அவரை வெளிப்படுத்தினார். விசுவாசிங்க, கர்த்தர் அவரை வெளிப்படுத்துவார் உங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷமாய் இதுவரை அவரை சார்ந்து கொண்டிருந்தேன். இதுக்கப்புறம் அவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் திறந்தால் எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது. பரலோகத்தின் திறவுகோல்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். இந்த பூமியில எவைகளை நீ கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இயேசுவின் நாமத்தினால எந்த சத்துருவோ, எந்த பிசாசோ, எந்த பில்லி சூனியமோ எதுவும் கர்த்தர் வைத்த தரிசனத்தை அடைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் முன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, அவர் கட்ட போகிறார், உன்னை எழுப்ப போகிறார். சந்தோஷமா பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். நல்ல கையத்தை இதயத்தில் எங்களோடு கூட சேர்ந்து அவரை உயர்த்துங்க. உங்க நாவில உங்க துதிகள் பிரியப்படுவார். அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. சேர்ந்து சொல்லாமா? அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் என கர்த்தர் என்னோடு. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் இந்த பூமியில இல்லை. அவரை போல வல்லமை உள்ளவர்கள் யாருமே இல்லை. எனவே தைரியமாய் சொல்லுங்க, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்வான்? அந்த பலவானின் வில்ல கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமை உள்ள பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். சொல்லுங்க, பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. சொல்லமா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் என கர்த்தரனோடு கூட இருக்கிறார். பெரிய பர்வதமே நீ மாத்திரம் தேவனை ஆராதிக்கிற செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமியாவா. ஹல்லேலூயா. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆசையின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழுத்தவரா. ஆசையின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா. பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழுத்தவரா. மரணையில் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. மரணையில் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாதை எங்கள் கூடாரத்து என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்து என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்து என்றும் அணுகாது. இல்லையே இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நல்ல கையை தட்டி சத்தத்தை உயர்த்தி எத்தனை எரிகோ
முன்பதாக நின்றாலும் நான் துதிக்கிற வேலையில அந்த எரிகோவை கர்த்தர் உடைப்பார். பவுலும் சீலாவும் கால்கள் கட்டப்பட்டிருக்கிற வேலையில கர்த்தரை துதித்தார்கள். அந்த சிறைச்சாலையில பெரிய அற்புதம், பெரிய அதிசயம் நடந்தது. ஒருவேளை சிறைச்சாலையில் இருந்தா கர்த்தரை துதியுங்க. கர்த்தர் இன்று கிரியை செய்வார். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் என் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன். அபிஷேகத்தோடு சொல்லு. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. சந்தோஷமா நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை. நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் இளமே வழி விடுமே. விசுவாசத்தோடு பாடினா வழி திறக்கோ அதிசயம் நடந்திடுமே. செங்கடலோ இளமே வழி விடும். அந்த தடைகள் உடையுமே. தடைகள் எல்லாம் அகர்ந்தே போவே. இடர்கள் எல்லாம் நீங்க பாடும்போது அப்பா உடை தெரியுமா? தடைகள் எல்லாம் அகர்ந்தே போவே. இடர்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா பாடி கர்த்தரை உயர்த்தி நீ அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போ. விசுவாசமா சொல்லு. என் வாதம் மாறும். வாதையெல்லாம் நீயாய் போய். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். வாதையெல்லாம் மறைந்தே போ. முன்பதாக ஏசப்பா சொல்லுவான். வாதையெல்லாம் நீயாய் போய்விடும். இன்னுமா வாதையெல்லாம் மறைந்தே போ. உங்க பலவீனத்துல கைய வச்சு இயேசுவின் நாமத்துல இந்த பலவீனம் மாறும். இயேசுவின் நாமத்துல அபிஷேகத்தோடு ரிஹலந்த ரடதரபோ. வாதையெல்லாம் ஷேகதரதரதரியமதலோ.
தேவனுடைய மகிமையான கரம் நீங்கள் பாடுகிற வேளையில உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல, உன் வாழ்க்கையில சத்துரு எதையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ தேவ கரம் உன்மேல அமருகிறது. என் பாதையெல்லாம் சங்கீதம் 65:1-11 கர்த்தர் சொன்னது போலவே வருஷத்தை நன்மையால முடி சுட்டுகிறவர், அவர் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். விசுவாசமா சொல்லு தம்பி, பாதையெல்லாம் பாதையில கரம் பிடித்து நடத்த இயேசு உண்டு. உன்னை அதிசயம் காண பண்ணுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். மீகால சொல்லுகிறது போலவே உன்னை அதிசயம் காண செய்வேன். ஆமென். அற்புதம் என்று வாக்களித்தார் தேவன், நீங்க துதிக்கும் போது அவர் ஜெயத்தை கொடுத்து ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என்று வாக்களித்தார் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டேன். இருக்கிற இடத்துல சந்தோஷமா உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவேன். ஒரு வழி உனக்கு கர்த்தர் திறப்பார். உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அவரே நிறைவேற்றுவார். ஆண்டவரே, வழி எதுவும் தெரியலப்பா, சுற்றிலும் இருளாய் இருக்கிறது. உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். தாவீது அததான் சொன்னார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கினார். அந்த வார்த்தை சொல்லுங்க. உங்க வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். உங்கள் சோதனையில ஒரு பெரிய ஜெயம் கர்த்தர் தருவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தான் சொல்லமா. வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தான். அந்த வல்லவர் உன்னோட கூட இருந்தார்னா, ஓ அந்த கரம் உன்னோட கூட இருந்தா ஒரு ஜெயம் உனக்குண்டு. வனாந்திரமே வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். சொல்லுவோம். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். புகழ் இன்னேன் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்த
நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே சொன்னமா என்றும் என்றும் நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்தெல்லாம் கேட்டவர் நல்லவராகவே இருக்கிறாரு. ஜெபம் என்றும் என்றும் நல்லவரே ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே தள்ளாட விடவில்லையே சொல்லமா தாங்கிய நடத்தினீரே புகழில் பாட்டும் பாடி புயல் என்று ஓய்ந்தது புதுராகம் பாடும்போது அப்பா சமூகத்துல தேவ மகிமை தேவ அக்கினி உங்களை நிரப்பட்டு புதுராகம் சேகடகரகரகமோ புகழில் பாட்டும் பாடி புயல் என்று ஓய்ந்தது புதுராகம் தங்குலோ நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் சொல்லுங்கப்பா என்றும் 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 எத்தனை பேர் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் சொல்ல முடியும் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். அல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தினார், என்னை ஏந்தினார், என்னை சுமந்தார், என்னை தப்புவித்தார். சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்ல, அதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறார். சொல்லுங்க, நானும் உம்மை தான் நம்பியிருக்கிறேன். இந்த ஆராதனையில் இந்த துதியின் முடிவில் ஒரு நிமிஷம் கூட கரங்களை உயர்த்தி ஒரு கையை உங்கள் இதயத்தில் வச்சு நான் அவரை நம்பியிருக்கிறேன். பலவீனத்தோடு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களா, மனிதர்களுடைய வார்த்தையினால நொறுக்கப்பட்டு நிற்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. உடைக்கப்பட்டிருக்கிறார். சொந்த ராஜா தாவீதை கொலை செய்யும்படி வந்தா. சொந்த தகப்பன் ஈசாய் சொந்த மகனாகிய தாவீதை சாமுவேல் வந்தபோது உதறிட்டாரு, கூப்பிடவே இல்லை. தாவீதை இதயத்தில் ஒரு பாரம். சொந்த மனைவி அவளை ஏளனமா பேசினாங்க. சிமேயி யாருன்னே தெரியாது, அவன் தாவீதை ஒரு மாதிரி ஏளனமா பேசுகிறான். தாவீது நினைச்சு பார்க்கிறான், எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தா சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொலை செய்யும்படி வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனா எல்லாவற்றும் நடுவிலும் துக்கமா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுறான். ஆத்துமா அழுகிற வேலையில், ஆத்துமா துவண்டு போகிற பொழுது இதை சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், உன் தேவனை நோக்கி அமர்ந்துரு. நீ நம்பி இருக்கிறது அவராலே வரும். அவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். சிக்லாக் என்ற இடத்துல எல்லாம் போயிடுச்சு, மனைவி பிள்ளைகள் சொந்த பந்தம் எல்லாம் போயிடுச்சு. தேம்பி தேம்பி அழுகிற தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அந்த வார்த்தையை நம்பி சென்றான், சகலத்தையும் திருப்பி கொண்டார். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. அன்பு தேவ பிள்ளைகளுக்காக செபிக்க ஒரு தகப்பனே, இதுவரை துதித்து ஆராதித்து தேவ சமூகத்தில் தங்களுடைய இருதயத்தை ஊற்றி விசுவாசத்தோடு பார்த்த ஒரு இதயமும் வெட்கப்படாதபடி அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாங்கப்பா. அவங்க சூழ்நிலைமைகளுக்கு அவருடைய இருதயத்தின் இயக்கத்தின்படியே நிறைவேற்றி மாற்றி தாங்க.
உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுது போலவே நீ அவர்களோடு கூட. சங்கீதம் 23 தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அவங்க தலையை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்தினால, எண்ணெயினால அபிஷேகத்தை அலங்கரிங்க. நீடித்த நாட்களாய் உடைய வருகை மாத்திரம் நிலைத்திருக்க உதவி செய்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வாய்ப்பு அளித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பாட அடியனுக்கு வாய்ப்பளித்த இம்மானுவேல் டிவி அவருடைய குழுவினருக்கும் டைரக்டர் அமேன், இதை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழகாக இசை அமைத்து கர்த்தரை உற்சாகப்படுத்தின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அன்றைய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். God bless you. Amen.